ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் காஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, சிகப்பரிசி காரப்புட்டு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட், டயட்டில் இருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு சிகப்பரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 3/4 கப்பு புட்டு மாவுக்கு 3/4 கப்பு சூடான தண்ணி எடுத்துக்கணும். நல்ல தண்ணி சூடாக இருக்கணும். நம்ம அரிசி மாவு புட்டுக்கு இருக்க மாதிரி வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆனதும் அந்த நம்ம கலந்து வச்சுருக்க புட்டு மாவை கையால் நல்லா உதுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஸ்டவ்வில் தவா வச்சு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புட்டு மாவு, அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு அதிகம் தேவைப்படாது, அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நிறையா போட்டுறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா சூடேறணும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நெய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதே நெய் ஊற்றி தாளித்து செஞ்சுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சிகப்பரிசி காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.